Thursday night போன மினி விலாக் பார்த்துட்டு இந்த ஒயிட் பீன்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து டபுள் பீன்ஸ். இது வந்து பர்பிள் கலர்லேயும் கிடைக்கும், ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும். ஸோ இதை வச்சு குருமா, கிரேவி எதுக்குமே புலாவ்லாம் பண்ணலாம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ரெட் பீன்ஸ். இது வந்து ரெட் அண்ட் பிளாக் ரெண்டுத்துலேயுமே வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாதம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பல்ஸ் வாங்கி நம்ம செய்யலாம். நார்மலாக வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குருமா செய்கிறதோட இந்த மாதிரி செய்யும்போது இதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் இருக்குது. ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தியும் வெள்ளை பட்டாணி இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் குருமா பண்ணியிருந்தேன். நம்ம பச்சை பட்டாணி இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் அந்த பட்டாணி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு பே லீஃப் சேர்த்துட்டு அதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இதோட ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கமேட்டு அந்த வெள்ளை பட்டாணியை குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியோட அந்த மசாலாவோட சேர்த்துட்டு தேங்காய், முந்திரி, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு சிம்மில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தால் இந்த குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.